வெல்கம் டு மயிலகம் சேனல். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம், ஒரு முட்டை, கொஞ்சமாக பால் இருந்தால் போதுங்க. நம்ம பேன் கேக் தான் செய்ய போகிறோம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவை தனியாக வச்சிடலாம். 2 வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி அது கூட ஒரு முட்டையை சேர்த்து அடித்து நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பாலையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் இந்த வாழைப்பழம், முட்டை இதெல்லாம் சேர்த்து அடித்த கலவையை ஊற்றி தண்ணி சேர்க்காமே இந்த மாதிரி கலந்து விடலாங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். நல்லா கெட்டியான பதத்துக்கு மாவு இருந்தால் தான் பேன் கேக் நல்லா வரும். ஒரு நல்ல சூடான இரும்பு பாத்திரத்தில் பட்டர் இல்லைன்னா நெய் ஊற்றி இந்த அளவுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப தின்னாக நம்ம ஊற்றிட வேணாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பேன் கேக் நல்லா வரும். டீயை மிதமான சூட்டில் வச்சுருக்கும் போது இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. பபிள்ஸ் இப்படி நல்லா ஃபார்ம் ஆகும்போது நம்ம பேன் கேக்கை திருப்பி போட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டான பேன் கேக் ரெடி ஆயிரும். இதை நம்ம மைதா மாவு, ஒயிட் சுகர்லையும் பண்ணலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னா நம்ம கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட நம்ம ஹனி சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.